நீவி பாய்ஸ் ரெய்னா 11s செகண்ட் ரவுண்டோட செகண்ட் மேட்ச் இது. நீவி இங்கே ஃபீல்டிங்கை பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் அரவிந்த், நான் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ், நான் ஸ்ட்ரைக்கில் நிவி பாய்ஸுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கூட மணி. ரெய்னா 11ஸ்க்கு அரவிந்த். ஃபஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால். ஒரு இன்சைட் எட்ஜ் விரட்டுறாரு கார்த்தி. என்னன்னு பார்க்கணும், 4 ஆன் பார்க்கணும். 4 போகல. கட்ட வண்டி கார்த்தி நல்ல ஃபீல்டிங். ரன் அவுட் சான்ஸ் இருக்கு. ரன் அவுட் சான்ஸை விட்டுட்டாருங்க ஐயப்பன். ஓடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் பால. செகண்ட் பால் டாட் பால். தேர்ட் பால் லெக் பை. ரன் அவுட்டுக்கான சான்ஸ். ஒரு தப்பான த்ரோ. ஐயப்பன் விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3. ஃபோர்த் பால் ஒயிட் கொடுத்துருக்காரு அம்பேர். அடுத்த பந்து ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு. ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து நல்ல ஒரு அடி லெக் சைடில். அது ஒரு பெரிய இடம். அங்கே பெருசு ஒரு ஃபீல்டர். நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ரன் ஓடி இருக்காங்க. ஓவரோட லாஸ்ட் பால். அகெயின் அங்கே அடிக்க போயிருக்காரு. 2 ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. அந்த இடம் பெரிய இடம். 2 ஃபீல்டர் சேஸ் பண்ணுறாங்க. பெருசு எடுத்து அடிச்சிருக்காரு. 2 ரன். இதோட ஓவர் எண்டு. 2 அதோட ஓவர் எண்டு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் எதையும் இறக்காமல் 10 ரன் அடிச்சிருக்காங்க ரெய்னா 11s. ஓவர் போட நாகராஜ் யாராவது தூக்கி கொண்டு அந்த ஸ்டம்பிளே போடலான்னு பார்த்துருக்காரு. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்ட். அதன் காரணமாக அகைன் 2 ரன் ஓடி இருக்காங்க. மிஸ் ஃபீல்டு அதிகமாக பண்ணுறதுனால 2 ரன் ஈஸியாக ஓடிட்டு இருக்காங்க. செகண்ட் ஓவரோட செகண்ட் பால் டாட் பால். தேர்ட் பால் லெக் சைடில் அடிக்க முயற்சி. கீப்பர் மணி மிஸ் ஃபீல்ட். அதன் காரணத்தினால 1 ரன் ஓடி இருக்காங்க. இந்த ஓவரோட லாஸ்ட் 3. 4வது பந்து இது. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கு. மணி பிடிப்பாரான்னு பார்க்கணும். நல்ல கேட்ச். ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்திருக்காங்க நிவி பாய்ஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கேட்டிருக்காங்க. அவுட் கொடுக்கல. மனோஜ் நியூ பேட்ஸ்மேன். அடுத்த பந்து லெக் பை. ஒரு ரன் ஓடிட்டாங்க. அதுக்குள்ள 14 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து. ரெய்னா 11s 3வது ஓவர் போட கார்த்திக். 3வது ஓவர் போட கார்த்தி. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் இழந்து 14 ரன் அடிச்சிருக்காங்க. நல்லா அடிக்க ஒரு முயற்சி. ஸ்ட்ரைட் திசையில் அங்கே பிரகாஷ் இருக்காரு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல். ஏதோ ஒரு சிறு தடுமாற்றம். ஏகப்பட்ட மிஸ்ஃபீல் நிவி பிரதர்ஸ் இருந்து. 3வது பந்து டாட் பால். ஒரு ரன் ஓடி அவுட். லாஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 2 பால்ஸ். ஃபுல் டாஸ். லாங் ஆஃப்ல தூக்கி அடிச்சிருக்காரு. 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. 2 ரன்னு. மேட்சோட லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டாட் பால். ரன் அவுட். பதினெட்டு ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க. 19 அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணலாம். மேபி பிரதர்ஸ். ஸ்கோர் கூட கார்த்தி. ஸ்ட்ரைக்ல அசோக், நான் ஸ்ட்ரைக்ல கட்டவண்டி கார்த்தி. மேபி 11க்கு 19 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணலாம். 18க்கு
ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு அசோக் லெஃப்ட் சைடில். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. அங்கே ஒரு மிஸ் ஃபீல். அதன் காரணத்தால் 2 ரன் ஓடுறாங்க. ஓடலை, நின்ட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் கட்டவண்டி. போன மேட்சோட கதாநாயகன் அவர் தான். நல்ல ஒரு பேட்டிங் துடுப்பை கொண்ட கட்டவண்டி கார்த்திக். ஒரு 6-2 அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸ்ட்ரைக்ல அடிச்சிருக்காரு நேருக்கு நேரா. என்னன்னு பார்க்கணும். இங்க ஃபீல்டர் இருக்காரா? 2வது ரன்னுக்கான முயற்சி. ரன் அவுட் ஆகுமான்னு பார்க்கணும். மிஸ் ஃபீல். 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ஸ்கூப் முயற்சி. எங்கே விட்டாரோ மேட்சை அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கட்டவண்டி. 4. அடுத்த பந்து கார்த்திக். ரிவர்ஷிப் முயற்சி. ஓவரோட லாஸ்ட் 2. நல்ல ஒரு ஷாட்டு, வித்தியாசமான ஒரு ஷாட்டு கார்த்திக்ல இருந்து. 2 ரன் ஓடி இருக்காங்க. கார்த்தி பேட்டர்ல கட்டவண்டி கார்த்தி இது வரைக்கும் கை ஓங்கியிருக்கு. பவுலர் கார்த்தி விக்கெட் எடுப்பாரான்னு பார்க்கணும். இந்த பந்து அகைன் ஒரு தட்டு. டாட் பால் கொடுத்துருக்காங்க.